எல்லாருக்கும் வணக்கம். தமிழக அரசு தொடர்ந்து நீதிமன்ற அவமதிப்பை செய்து கொண்டிருக்கு. இதை அதிகாரிகள் முதல்வருக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். நான் இந்த அப்பீலில் சீஃப் செக்ரட்டரி மிஸ்டர் சாய்குமார் அண்ட் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் HOPF டெசிக்னேட் மிஸ்டர் மகேஷ்குமார் அகர்வால் ஆகியோருக்கு தான் நான் இந்த அப்பீலை வைக்கிறேன். ஒரு சில நாட்களுக்கு முன்பாக இரண்டு நீதிபதிகளை கொண்ட சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு மிக கடுமையான கண்டனங்களை கூடுதல் DGP திரு அருண் அவர்கள் மீது பிறப்பித்தது. இது போன்ற கடுமையான கண்டனத்திற்கு எந்த அதிகாரியாவது சமீப கால வரலாற்றில் ஆளாகி இருப்பாரா என்றால் சந்தேகமே. மிக கடுமையான கண்டனங்கள். எந்த அளவுக்கு கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள் என்றால், இந்த பதவியில் இவர் இருக்கக்கூடாது, இந்த பதவிக்கு இவர் பொருத்தமானவர் இல்லை என்பதை எழுத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். அரசு அதிகாரிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இது ஓரல் அப்சர்வேஷன் இல்ல. அது என்ன சார், ஓபிட்ட டிக்டாவா? ஓரல் அப்சர்வேஷன் இல்ல, தீர்ப்பு. இப்படி தெளிவாக தீர்ப்பை எழுதிய பிறகும், அந்த தீர்ப்பு வெளியாகி கிட்டத்தட்ட 4 நாட்கள் ஆன பிறகும் திரு அருண் அவர்களை மாற்றாமல் லஞ்ச ஒழிப்புத்துறையிலே வைத்திருப்பது நேரடியான நீதிமன்ற அவமதிப்பு. நீதிபதிகள் தெரியாமல் இந்த தீர்ப்பை எழுதவில்லை. அவர்கள் அருண் அவர்களின் நியமனம் ஏன் தவறு என்று சொன்னார்களோ அதற்கான காரணங்களை திரு அருண் அவர்கள் தற்போது லஞ்ச ஒழிப்புத் துறையில் செய்து கொண்டிருக்கிறார். அன்பார்ந்த தோழர்களே, சென்னை உயர்நீதிமன்றம், குறிப்பாக நீதிபதி திரு SM சுப்பிரமணியம் அவர்கள் தலைமையிலான அமர்வு ஆடலிகளை பயன்படுத்தக்கூடாது, அரசு வாகனங்களை துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது என்று பல தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறது. தமிழகத்தின் தலைமைச் செயலாளர் திரு சாய்குமார் அவர்களுக்கும் DGP டெசிக்னேட் மிஸ்டர் மகேஷ்குமார் அகர்வால் அவர்களுக்கும் நான் ஒரு தகவலை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இன்று இந்த தருணத்தில் சென்னை மாநகர காவல்துறையின் 5 வாகனங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையில் ஓடிக்கொண்டிருக்கின்றன. முதல்வர் அவர்கள் பதவியேற்கும் நாளன்று ₹1 யாரையும் திருட விட மாட்டேன்னு சொல்றாரு. இவர் கண்ணு முன்னாடி லஞ்ச ஒழிப்புத்துறையில் அருண் அவர்கள் இந்த திருட்டை நடத்தி கொண்டிருக்கிறார். 5 வாகனங்கள், ஒரு வாகனத்துக்கு 160 லிட்டர் கோட்டா. கரெக்டா சார்? 160. எக்ஸ்ட்ரா கோட்டா ஒரு 60 சார். எக்ஸ்ட்ரா கோட்டா ஒரு 60. இன்னைக்கு சாதாரண குடிமகன்கள் அந்த பெட்ரோல் டீசல் போடுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். நீங்க எல்லாருமே கஷ்டப்பட்டுருங்க. எல்லாம் 2 வீலர் வச்சிருப்பீங்க. அந்த விலை ₹1.50 ஏற நீங்க பகிருங்க உங்களுக்கு. ஆனா 100 ரூபாய்க்கு போட்டோன்னா 100 ரூபாய்க்கு காத்து தான் வரும். 5 வண்டிங்க. நீதிபதி திரு SM சுப்பிரமணியம் அவர்கள் பல்வேறு தீர்ப்புகளில் ஆடலி முறை வெள்ளைக்காரர்கள் உருவாக்கிய முறை, ஒரு ஜனநாயக நாட்டில், இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டில் அதற்கு இடமில்லை என்று எழுதியிருக்கிறார் தீர்ப்பில். தலைமைச் செயலாளர் அவர்களே, காவல்துறை இயக்குனர் அவர்களே, சென்னை மாநகர காவல் துறையின் ஸ்ட்ரென்த் சேர்ந்த சென்னை மாநகர காவல்துறையோட ஸ்ட்ரென்த்ல, சென்னை மாநகர காவல்துறையில சம்பளம் வாங்கக்கூடிய 20 காவலர்கள் இப்போது லஞ்ச ஒழிப்புத்துறையில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆலந்தூரில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் அலுவலகத்தில், அந்த இயக்குனர் அலுவலகத்துக்கு நேர் எதிராக இணை இயக்குனரின் அலுவலகம் இருக்கும். இப்போது ஜாயிண்ட் டைரக்டர் போஸ்டுக்கு வேக்கண்டா இருக்கு. அந்த இணை இயக்குனர் அலுவலகத்தில் சென்னை மாநகர காவல்துறையில் இருக்கக்கூடிய 20 பேர் இப்போது பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு உயர்நீதிமன்ற டிவிஷன் பெஞ்ச் சொல்லுது, இவர் இந்த பதவிக்கு தகுதியானவர் அல்ல. இவர் இந்த குண்டர் சட்டத்தை லஞ்சம் வாங்கி கொண்டு போட்டிருக்கான்னு எழுதிட்டாங்க. ஃபார் எக்ஸ்ட்ரானியஸ் கன்சிடரேஷன்ஸ் என்றால் என்னவென்பது தலைமைச் செயலாளருக்கும் தெரியும், DGPக்கும் தெரியும். தலைமைச் செயலாளர் அவர்கள் முதல்வரிடம் அவர்தான் எடுத்து சொல்ல வேண்டும். முதல்வருக்கு தெரியாது, அவருக்கு நிர்வாகம் புதிது.
நீங்க ஆபீசர்ஸ். அருண் அவர்கள் ஒரு நொடி தொடரக்கூடாது லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக என்பதை தலைமைச் செயலாளர் சொல்ல வேண்டும். டிஜிபி இன்னும் வரல. ஹோம் செக்ரட்டரி சொல்லணும் மணிவாசன். அப்போது இந்த அதிகாரிகள் முதல்வரை தவறாக வழி நடத்துகிறார்களா? அவங்க தானே சொல்லணும். சீஃப் மினிஸ்டர் ஜட்ஜ்மெண்ட்டை படிச்சிருக்க மாட்டாருங்க. நான் சொல்றேன், நீங்க படிக்கணுமா இல்லையா? The Gunda's detention order has been passed for extraneous considerations. லஞ்சம் வாங்கிட்டு இந்த லஞ்சத்துக்காக இந்த குண்டர் சட்டத்தை சந்தோஷ் சர்மா மீது குண்டர் சட்டம் போடப்பட்டுள்ளது. இதோட என்னங்க சொல்லணும்? இப்ப அந்த எக்ஸ்ட்ரானியஸ் கன்சிடரேஷன்ஸ் இருக்கு. அப்போ சந்தோஷ் சர்மா மீது லஞ்சத்திற்காக ஊழலுக்காக சந்தோஷ் சர்மா மீது குண்டர் சட்டத்தை அருண் பிறப்பித்துள்ளார் என்றால், இப்ப அருண் மீது விசாரணை நடத்த நான் யாரிடம் சென்று புகார் அளிப்பது? யார்கிட்ட போய் புகார் கொடுக்குறது சார்? நானு இது தமிழக அரசுக்கு மிகப்பெரிய அவமானம். நீதிபதிகள் கடந்த வாரம் இந்த புதனுக்கு முன்னாடி புதன்ல நீதிபதிகள் திரு அருண் அவர்களை நேரில் வந்து ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு போடுகிறார். இது எல்லாருக்கும் தெரியும். ஜெயில நானே படிச்சேன். அப்படி இருக்கும்போது நீதிமன்றம் அருணை வரவழைத்து என்ன சொல்கிறது என்பதை பார்த்த பிறகுதானே நீங்கள் பதவி நியமனத்தை வழங்கியிருக்க வேண்டும். புதன்கிழமை கோர்ட்ல அப்பியர் ஆகணும், செவ்வாய்க்கிழமை இவருக்கு அருணை விஜிலன்ஸ் டைரக்டரா போட்டீங்கன்னா கோர்ட்டை கிண்டல் பண்ற மாதிரி இல்ல? அப்படித்தான் நீதிமன்றம் எடுத்துக்கொண்டது. நாங்க இவரை வர சொல்லி இருக்கிறோம், மீடியால ரிப்போர்ட் ஆயிருக்கு, ஊருக்கே தெரியுது. நாங்க வர சொல்லி இருக்கோம், ஏதோ ஒரு காரணம் இருக்கும், வந்த பிறகு போஸ்டிங் கொடுங்க. நாங்க வர சொல்றதுக்கு முத நாள் வந்து நீங்க அவரு லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனரா போட்டீங்கன்னா என்னங்க அர்த்தம்? கிண்டல் பண்றீங்களா? போட்ட பார்த்தா உங்களுக்கு கிண்டலா இருக்கா? இதான் மீனிங். நீதிமன்றம் கடுமையான கோபம் அடைந்துதான் அருண் அவர்களுக்கு சம்மனை அனுப்பி. நீதிமன்றம் அந்த சம்மனை அனுப்ப வேண்டிய தேவையெல்லாம் இல்ல. கோர்ட்ல பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருக்காரு, அரசு வழக்கறிஞர் இருக்காரு. இவரை சைதாப்பேட்டை இன்ஸ்பெக்டர் வர சொல்லுங்கன்னா அவர் சொல்லி சைதாப்பேட்டை இன்ஸ்பெக்டர் வந்துருவார். தனியாலாம் நீங்க சம்மன்லாம் கொடுக்க வேண்டியதில்லை. ஆனால் அந்த நீதிமன்றம் ஏன்பா ஒருத்தன் தப்பு பண்ணியிருக்கான்ட்டு நாங்க வந்து அந்த நபரை விசாரணைக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என்று சொன்னால், அதற்கு முதல் நாள் அவரை லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக நியமித்தால் என்ன பொருள்? இதற்காகத்தான் நீதிமன்ற ஊழியரை விட்டு அருணை நேரில் ஆஜராக மாதிரி சம்மனை சர்வ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு காஸ் லிஸ்ட்ல formerly Commissioner of Police at present Director of Vigilance and Anti-Corruption காஸ் லிஸ்ட்ல போடுறாங்கன்னா நீங்க அந்த பதவிக்கு அவர்களை நியமித்ததை நீதிமன்றம் விரும்பவில்லை என்பதுதான் பொருள். அது ஒரு இண்டிகேஷன். அப்பயாவது புரிஞ்சிருக்கணும் அரசு. தீர்ப்புல எழுதுறாங்க, ஆகச் சிறந்த பண்பாளர்களும் நேர்மையாளர்களும் வகித்த பதவி அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் பதவி. பேர் எழுதுறாங்க. சிஎல் ராமகிருஷ்ணன், சிவி நரசிம்மன் போன்ற பண்பாளர்கள் பதவி வகித்த பதவியில் அருணை நியமிக்கலாமா என்று அவர்கள் கேட்டு 4 நாட்களாகி. தமிழக முதல்வர் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் முன்னாள் முதல்வரும் கொளத்தூர் தொகுதியிலேயே தோற்றதற்கு காரணம் அவர் மீது தொடர்ந்து எழுப்பப்பட்ட பொம்மை முதல்வர் என்ற விமர்சனம். நானே பலமுறை பேசியிருக்கேன். முதல்வருக்கு எதுவும் தெரியாது, உலகத்தில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் கனவு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் முதல்வர் என்று நான் பலமுறை பேசியிருக்கிறேன். எதிர்க்கட்சி தலைவர்களும் விமர்சனம் செய்திருக்கிறார்கள். அதனால் தான் மு.க. ஸ்டாலின் கொளத்தூரில் தோற்றார் என்பதை இன்றைய முதல்வர் திரு விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நேரடியாக நீதிமன்ற அவமதிப்பை தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது. இதை நீதிமன்றங்கள் எளிதாக எடுத்துக் கொள்ளாது என்பதை முதல்வருக்கு அதிகாரிகள் எடுத்துக் கொள்ள வேண்டும்.
இதற்கு முன்பு இருந்த அரசு அதிகாரிகளால் நடத்தப்பட்டது. அந்த அதிகாரிகள் தங்கள் சுயநலனை மட்டுமே மனதில் வைத்து பணியாற்றினார்கள். அப்படியெல்லாம் இல்லாமல் நல்ல அதிகாரிகளை இந்த அரசு தேர்ந்தெடுக்கிறது. தலைமைச் செயலாளர் திரு சாய்குமார் ஆகட்டும், டிஜிபி திரு மகேஷ்குமார் அகர்வால் ஆகட்டும், சென்னை மாநகர ஆணையர் திரு அமல்ராஜ் ஆகட்டும், நல்ல அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். இந்த அதிகாரிகள் இந்நேரத்தில் முதல்வரிடம் நீதிமன்றம் இப்படி சொல்லி இருக்கிறது, நமது அரசு செய்த மாபெரும் பிழை இது, அதற்கான காரணத்தை கண்டறிய வேண்டும். அதற்கு முன்பு முதலில் நீதிமன்ற உத்தரவிலேயே எழுதியிருப்பதனால் உடனடியாக அருண் அவர்களை லஞ்ச ஒழிப்பு துறையிலிருந்து மாற்ற வேண்டும் என்பதை முதல்வர் அவர்களுக்கு இந்த அதிகாரிகள் எடுத்து கூறியிருக்க வேண்டும். அவரை மாற்றாமல் வைத்திருக்க அவர்கள் தமிழக அரசு நீதிமன்ற அவமதிப்பை செய்து கொண்டிருக்கிறது என்பதை முதல்வருக்கு அதிகாரிகள் எடுத்து சொல்ல வேண்டும். கடந்த ஆட்சி காலத்தில் இருந்த அதிகாரிகளைப் போலவே இந்த ஆட்சியிலும் இருக்கக்கூடிய அதிகாரிகள் முதல்வரை தவறாக வழிநடத்துகிறார்களோ என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. முதல்வர் அவர்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பத்திரிகை சார். இந்த சீலா மேரி இந்த ஆருத்ரா கோல்டு மாதிரி பண்ணியிருந்தாங்க, நடுவில் பேசியிருந்தீங்களே, அதை பத்தி என்ன சார்? அவுட் ஆஃப் கான்டெக்டா இருக்குங்க. நான் அதை பத்தி விவரம் தெரியல, தெரியாம என்னால பதில் சொல்லுங்க. அதே மாதிரி உங்களை திமுக ஆட்சி வந்து அரெஸ்ட் பண்ணி போட்டது